யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிட்டு, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாருக்கும் விசுவாசிக்கும்படிக்கு அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரே ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவரை மூலமாய் உண்டாயிட்டு, உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்களுக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களை இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமையை ஏற்ற மகிமையாக இருந்தது. யோவான் அவரை கொடுத்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேன். அவர் இவர் தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி நியாயப்பிரமாணமும் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவில் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுமொழியாக அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிடுகிறான். அப்பொழுது அவர்கள் பின்னே யார் நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதுக்கு நான் அவர் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதுக்கு அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல படிக்க உண்மை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதுக்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக இருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராக இருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியுமானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று கேட்டார்கள். யோவான் அவருக்கு பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வந்தும் எனக்கு மேன்மை உள்ளவரும், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். இவையெல்லாம் யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாபாராவிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவின் இடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறிந்திருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியை சொன்னது, இயேசு ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறிந்திருந்தேன். ஆனாலும் ஜலத்தின் ஞானஸ்தானம் கொடுக்கும்படிக்கு என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீர் காணும்பாயோ அவரை பரிசுத்த நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரை தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்க வருகிறேன் என்றார். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நினைக்கும் போது இயேசு நடந்து போவதை அவர் கண்டு, இதோ தேவாட்டுக்குட்டி என்றார். அவன் அப்படி சொன்னதை 2 சீசர்களும் இயேசுக்கு கேட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்னை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர், நபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். நபி என்பதற்கு போதுகிறேன் என்று அர்த்தமா. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருக்கிற இடத்தை கண்டு அன்றைய தினம் அவர்களுக்கு தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையாகிறது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோவான் குமாரன் சீமோனே, நீ கேவா எனப்படுவா என்றார். கேவா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்பை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவருடைய ஊராகிய பெசாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவைகளை கண்டேன். அவயோ யோசேப்பின் குமாரன் நசரேத்தோரா ஆகிய இயேசுவே என்றான். அதுக்கு நாத்தான்வேல், நசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். அதுக்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடட்ட உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீ என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்புவே, உன்னை அழைக்கிறதற்கு முன்னமே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். அதுக்கு நாத்தான்வேல், நபி நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேல் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவனை நோக்கி, வானம் திறக்கிறதையும் தூதர்கள் மனுஷகுமாரத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானானூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாய் வாங்கியிருந்தால். இயேசுவும் அவருடைய சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்கள் சுத்திகரிப்புக்கும் முறைமைப்படியே ஒவ்வொன்று 2-3 கூட தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகளை அங்கு வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவங்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரருக்கு கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினாலே அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மன்னவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்படைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான்.
இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானா நதியிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அதன் பின்பு அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசர்களும் கற்பனாகுமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். பின்பு யூதருடைய பாஸ்கா பண்டிகை சமீபமாய் அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களை காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு கயிறினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர் யாவரையும் ஆடுகளையும் மாடுகளையும் தேவாலயத்தில் புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். அப்பொழுது உங்களுடைய வீடுகளை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சத்தில் என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கொண்டார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதை நீர் 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சீசராகிய ஆலயத்தை தமது சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர்கள் எப்படி சொன்னதை அவர்கள் மரித்தோரிலிருந்து எழும்பின அவருடைய சீசர்களை நினைவு கொண்டு தேவ வாக்கியங்களையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பாஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களையும் அநேகர் கண்டு அவருடைய நாமத்தை விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள்ள இருப்பதை அவர் அறிந்திருப்பதைப்படியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். யூதர்களுடைய அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒருவனும் தன்னுடனே தேவன் இல்லாவிட்டால் நீர் செய்ய இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அதுக்கு விருத்தமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுக்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்கிறதுக்கு பிறக்க விடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அது செய்யப்பட வேண்டாம். காட்டானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிய அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவியானாலும் பிறந்தவனவனோ அவன் அப்படியே இருக்கிறான் என்றார். அதுக்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன், ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருக்கிறவர்களானாலும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையின் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தை ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரன் உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்படினால் அவன் ஆக்கிரமிப்பு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்தும் மனுஷருடைய கிரியைகளை கொள்ளாதவர்களாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கிரமிப்பு தீர்ப்புக்கும் காரணமாக இருக்கிறது. புல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பாய்க்கிறான், தான் கிரியைகளை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்திலே வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாக செய்கிறபடி என்று வெளிப்படுத்தப்படும் ஒளியின் இடத்தில் வருகிறான் என்றார். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசர்களும் யூதாயா தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சாலேம் ஊருக்கு சமீபமான ஆயினோன் எனும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடினால் யோவான் அங்கே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தான். ஜனங்கள் அவனத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அக்காலத்திலே யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்போது யோவானுடைய சீசர்கள் சிலரும் யூதருக்கு சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரவி, உங்களுடைய கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இது அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவருக்கு போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்டதையே அவர் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டார். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதுக்கு நீங்கள் சாட்சிகள். மனவாட்டியை உடையவனே மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறார்கள். மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் எப்பொழுதும் எனக்கு சமீபமாக இருக்கிறது. அவர் பெருகவும் நான் செருகவும் வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிற எல்லாரிலும் மேலானவர் பூமியிலிருந்து உண்டானவர், பூமியின் தன்மையுள்ளவராயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறார். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போடப்பட்டு நிச்சயப்படுத்தியிருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரன் அன்பாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும் என்றான். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். யோவானை பார்க்கையில் இயேசு அநேக பேருக்கு சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேலையாக இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்போது சமாரியா நாடாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முன்னுள்ள வந்தார். இயேசு அவரை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார்.
யூதர் சமாரியனோடு சம்பந்தம் காலாதவர்களபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதராக சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவரினார் என்பதையும் அறிந்திராதபடினால் நீயே அவரிடத்தில் கேட்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்றார். அதுக்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, உண்டு கொள்ள உன்னிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கிருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை உங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவர்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவருக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்றார். அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூட்டாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டுக்குள்ள வராமல் இருக்கும் படிக்க இந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ போ, உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதுக்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி என்று 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவர் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவளை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள் என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியை, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ள காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதரின் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உடனே பேசுகிறது நானே அவர் என்றார். அத்தனத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவர் ஸ்திரியோடு பேசுவதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர்கள் என்றாவது, ஏன் அவளோடு பேசுகிறீர்கள் என்றாவது ஒருவர் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள் போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதுக்காக நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீசர்கள் ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொடுத்து வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்வது அவருடைய கிரியைகளை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயலில் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்கள் எடுத்து பாருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்குச்சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரெடுக்கிறதை அறுக்க நான் உங்களை அனுப்புகிறேன். மற்றவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெறுகிறீர்கள் என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சியை சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர்கள் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லில் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 2 நாளைக்கு பின்பு அவர் அவரிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமின் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்து கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு பண்டிகைக்கு இருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கி கலிலேயாவில் உள்ள கானான் ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கற்பனகு மேலே ராஜாவின் மானசரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷர் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய் தன் மகள் மரண அவஸ்தையில் ஆயிருக்கிறபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகத்துக்கு முன்னமே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்றார். அந்த மனுஷன் இயேசுவின் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவருடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறார் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது மணி நேரத்துக்கு 5 மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜீவனம் அவனை விட்டது என்றார். உடனே குமாரன் பிழைத்திருக்கிறார் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை உண்டு வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர்கள், சப்பானிகள், சோம்பின் உருப்புடையர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயத்திலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீரை கலக்கிய பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் இப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சுத்தமாவான். 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதுக்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முன்பு இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அதனால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அவன் அதுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சுத்தமாக்கின உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட வேண்டும் என்று சொன்னார் என்றான்.
அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உனக்கு முன்னே சொன்னவர் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சுத்தமாக்கப்பட்டவன் அவரை இன்னார் என்று அறியவில்லை. அவரிடத்திலிருந்து ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சுத்தமானாய், அதிக கேடு உள்ளதையும் ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சுத்தமாக்கின இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். இயேசு அவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவரை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளைகளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்போது இயேசு அவரை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதோ என்போ அதே அன்றி வேறொன்றையும் தாமா செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரன் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனுக்கு அன்பாக இருந்து தான் செய்கிறவை எல்லாம் அவர்களுக்கும் காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்கதாக இவைகளை பார்க்கையிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்குள் காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தங்களுக்குள்ள சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றையும் பிதாவை காணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாக இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனை ஆக்கிரைக்குள் தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுப்பட்டிருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோரை தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டு காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தன்னில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போல குமாரன் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறபடி அவர் அருள் செய்திருக்கிறார். அவர் மனுசுகுமாரனே இருந்தபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரதகுலிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்க காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களையும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களையும் புறப்பட்டு வருவார்கள். நான் என் சுயமாய் ஒன்று செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடி நியாயத்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவின் சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தார். நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரசிக்கப்படுவதற்கு எதுவான இவைகளையே சொல்லுகிறேன். அவனை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். நீங்கள் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலை கூற மனதாக இருந்தீர்கள். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது இன்னும் நான் நிறைவேறும்படிக்கு பிதாவானவர் எனக்கு காண்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரிகளினாலே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலமும் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தலைத்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்கள் அமைந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவரும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படிக்கு என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்றால் உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவன் நாளே மாத்திரமே வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவினத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதீர்கள். நீங்கள் நம்புகிற மோசே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனத்தை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலில் அக்கறைக்கு போனார். அவர் வியாதி காலத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலை மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசர்களோடு கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பாஸ்கா சமீபமாக இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருவதைக் கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடுவதற்காக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அதற்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணம் அப்பத்துக்கு இவர்களுக்கு போதாது என்றார். அப்பொழுது அவருடைய சீசர் எல்லாரிலும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகளை இத்தனை ஜனத்துக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதா இருந்தது. 12 புருஷர்கள் ஏறக்கூடிய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசருக்கு கொடுத்தார். சீசர்கள் 12 பேர் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மிகுதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர் சாப்பிட்டு மிகுதியான துணிக்கைகள் 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதங்கள் அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தின் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அதனால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாகும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலை மேலே ஏறினார். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கற்பனாகமுக்கு நேராக போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசு அவரிடத்திலே வராதிருந்தார். பெருங்காற்று அந்த படியினாலே அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3 மைல் தூரம் தண்டு வலித்து போன போது இயேசு கடல் மேல் நடந்து படகுக்கு சமீபமாக வருவதைக் கண்டு பயந்தார்கள். அவர்களை நோக்கி, நான் தான் பயப்படாதீர்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. மறுநாள் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீசர்கள் ஏறின அந்த ஒரே படகு தவிர வேறு அங்கே ஒன்றும் படகு இருந்ததில்லை.
இயேசு தம்முடைய சீசருடன் கூட படவில் ஏறாமல் அவருடைய சீசர் மாத்திரம் போனார்கள் என்று அறிந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் இந்த திபேரியாவிலிருந்து வேறு படகுகள் வந்தது. அப்போது இயேசு அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கற்பனகமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையில் அவரை கண்டபோது ரவி நீர் எப்பொழுது இவ்விடத்தில் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் அப்போ அற்புதங்களை கண்டதினாலே அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவன் கேட்ட கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவன் கேட்ட கிரியா இருக்கிறது என்றார். அதுக்கு அவர்கள், அப்படியானால் உண்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசித்துக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்தில் இருக்கிற உலகத்தில் ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றால், அப்பொழுது அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை இப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவரை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாக்கமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிறது யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவன் நான் புறமே தள்ளுகிறதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்திருக்கிற வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினபடி சித்தமாக இருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவருக்கு பிரதிபலமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற தீர்க்கதரிசிகளில் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனோ என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறொரு பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறதற்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்ததிலிருந்து மாத்திரம் மறித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படிக்கு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இறங்கி வந்த ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கவும் என் மாம்சமே என்றார். அப்போது யூதர்கள் இதன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிய கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை மாம்சத்தை புசியாமல் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவங்க நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னை நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவை பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னால் பிழைப்பான். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்து மன்னாவை போல அல்ல, அவர்கள் மறித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிற என்னென்னைக்கும் பிழைப்பான் என்றார். அல்பனாக்கும் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீசர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்களை குறித்து முன்மூத்தவர்கள் என்று இயேசு தனக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இழலாக இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆகிய உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. உங்களுக்கு சொல்லுகிற வசனங்களை ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது. ஆகிய உங்களை விசுவாசித்தவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுத்தவன் இன்னார் என்றும் அதிமுதல் இயேசு அறிந்தபடினாலே அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இதன் நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 பேரை நோக்கி, நீங்களும் போக விட மனதாக இருக்கிறீர்கள் என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாருக்கு போவோம்? நித்திய ஜீவன் வசனங்கள் உங்களிடத்தில் உண்டு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான கிறிஸ்து என்று நான் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, 12 உங்களில் நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனான யூதாஸ் காரியோத் 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாக இருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார். ஆமென். யோவான் எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரம். இவர்களுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடியபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீ செய்கிற காரியங்களை உங்களுடைய சீசர்களுக்கு பார்க்கும்படிக்கு இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போகும். பிரபலமாக விரும்புகிற எவனும் அந்த காலத்தில் ஒன்றை செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்ட வேலை செய்தால் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசித்தபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவரை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. உலகம் உங்களை பயக்க மாட்டாது. அதன் கிரியைகளை பொல்லாதவர்களாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பயக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள். என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இவைகளை அவர்களுடைய சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர்கள் போன பின்பு அவர் வெளியரங்கமாக போகாமல் அந்தரங்கமாக பண்டிகைக்கு போனார். பண்டிகையில யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறான் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்தபடினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. பாதி பண்டிகையின் போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார்.
அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினருடையதாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் அந்த உபதேச தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் சுயமாய் பேசுகிறேன் என்று அறிந்து கொள்வேன். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன் அனுப்பினவரிடத்தில் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று அவனிடத்தில் அநீதி இல்லை. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவன் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, ஒரே கிரியைகளை செய்தேன். அதை குறித்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். விருத்த சேதனம் மோசையால் உண்டாகாமல் பிதாக்கள் உண்டாயிற்று. இன்னும் மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசே நியாயப்பிரமாணம் மீறி நடக்கிறபடிக்கு ஓய்வு நாளிலே மனுஷனை விருத்த சேதனம் பெறலாம் என்று நான் ஓய்வு நாளிலே ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாக இருக்காமல் தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்பொழுது எருசலேம் நகரத்தார் சிலர் இவையெல்லாம் கொலை செய்ய தேடுகிறார்கள். இதோ இவன் தாராளமாக பேசுகிறானே, ஒருவன் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே, மெய்யாகவே கிறிஸ்து தான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ. இவனும் இந்த இடத்திலிருந்து வந்தான் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போது அவர் இன்னும் இடத்திலிருந்து வருகிறார் என்று ஒருவரும் அறிய மாட்டான் என்றார்கள். அப்போது இயேசு தேவாலயத்தை உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வந்தேன் என்று அறிவீர்கள். நான் இன்னும் சுகமாய் வரவில்லை. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் அவராலே வந்திருக்கிறபடினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடினாலே நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினாலே ஒருவனும் அவர் மேல் கைப்படவில்லை. ஜனங்கள் அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முன்முறுவதை பரிசெய்ய கேட்டபொழுது அவரை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு பரிசெய்ய பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களோடு கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்துக்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், இவரை நான் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கர்களுக்குள்ளே சிதறி இருக்கிறவரிடத்திலே போய் கிரேக்கர்களுக்கு உபதேசம் பண்ணுவாரோ? நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும் நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பண்டிகையின் கடைசி நாளாகி பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான். வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார். நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேமிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்கள் சிலர் அவரை பிடிக்க மனதா இருந்தார்கள். ஆகிலும் ஒரு நாளும் அவன் மேல் கைப்படவில்லை. பின்னும் அந்த சேவர்கள் பிரதான ஆசிரியத்துக்கும் பரிசெயத்துக்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவை பிரதி உத்தரமாக, அந்த மனுஷன் பேசுவது போல ஒருவன் ஒரு காலம் பேசுவதில்லை என்றார்கள். அப்போது பரிசெயர், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளாவது பரிசெயர்களாவது யாதோ ஒருவர் அவனை விசுவாசிக்கிறதுண்டா? வேதத்தை அறியாதவர்கள் இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவரிடத்திலிருந்து நிக்கதேமு என்பவனும் அவனை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்லுவதை கேட்டு அவன் செய்கையை அறிவதற்கு முன்னே அவன் ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறான் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்பி வருகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவர் தங்கள் வீடுகளுக்கு போனார்கள். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவருக்கு உபதேசம் பண்ணினார். அப்போது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாதகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதுகிறே, இந்த ஸ்திரி விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டார். இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர்கள் மேல் குற்றம் சாட்டுவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில எழுதினார். அவர் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவான் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே என்றார்கள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒரு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியிலே அடைந்திருக்கிறான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக, என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கிருந்து வந்தவன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவரையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனென்றால் நான் சத்தியம் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்களுக்கு நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதா எனக்கு என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உங்களுடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதி உத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்திருந்தானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணின போது தர்ம பெட்டியில் எடுக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடினாலே ஒருவன் அவரை பிடிக்கவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறாரே, தன்னை தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவர், நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டான அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாக விட்டால் உங்கள் பாவங்களினாலே
ஆவீர்கள் என்றார். அதுக்கு அவர், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவள் தான். உங்களை குறித்து பேசவும் நியாய தீர்ப்புக்கும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கெட்டவைகளை உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். பிதாவை குறித்து பேசிய நான் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அதனால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தி பின்பு நானே அவர் என்று நான் என் சுமையாய் ஒன்றும் சொல்லாமல் என் பிதாவை எனக்கு போதித்தபடியே வேலை சொன்னேன் என்று அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறவர்படியால் அவர் என்னை தனியே போய் இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேக அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தாமே விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் உபதேசத்தை நிலைத்திருங்கள், மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவருக்கு பிரதி உத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமைகளாக இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்கள் என்றார்கள். இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகியால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்து தேடுகிறார்கள். நான் என் பிதாவிடத்துக்கு கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிதாவிடத்துக்கு கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதுக்கு அவர், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்களே. ஆபிரகாம் இப்படி செய்கிறதில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதுக்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினாலே பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரை என்னை அனுப்பினார். என் வசனத்துக்கு நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? உபதேசத்தை கேட்டு மனதில்லாதிருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷரை கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தினாலேயே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தான் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசித்தீர்கள். என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் என்னை குற்றப்படுத்த கூடுமோ? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தபடியால் செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அது இயேசு, நான் பிசாசு பிடித்தவனானால் நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லை, அதை தேடி நியாய தீர்ப்புக்கு ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசா பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் மதித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றைக்கு மரணிப்பதில்லை, ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் நீ பெரியவனோ, அவர் மதித்தார், தீர்க்கதரிசிகளும் மதித்தார்கள், உன்னை நீ எப்போப்பட்டவனாக இருக்கிறாய் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அது மகிமை வீணாக இருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்தி வாழ்கிறவர், அவர் உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்லுவானே, உங்களைப் போல நானும் பொய்யானை எடுத்திருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதுக்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாக்கினதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேலே எரியும்படி கற்களை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஆமென், ஆமென், ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலமாக இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவன் கிரியை செய்யக்கூடாத எல்லா காலமும் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தலையிலே துப்பி உமிழ் நீரினால் சேரை உண்டாக்கி அந்த சேற்றை குருடனினுடைய கண்களில் பூசி, நீ போய் சிலோவான் குளத்திலே கழுவு என்றார். சிலோவான் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படி அவன் போய் கல்வி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தார் அவனை குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்கள், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன் தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலில் இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்கள் மேல் பூசி, நீ போய் சிலோவான் குளத்திலே கழுவு என்றார். அப்படி நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். குருடனாய் இருந்த அவனை பரிய சேர் எடுத்துக் கொண்டு போனார்கள். இயேசு சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடி கேட்டார். அதுக்கு அவர் என் கண்களின் மேல் சேரையை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்போது பரிசேயர் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியில் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிட்டு மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்கள் திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார். அதுக்கு அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்த யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே, அவன் இவன் தானா? இவனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். தாய்மார்கள் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்போது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பது எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவன் சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக வைக்க வேண்டும். யூதர்கள் அதற்கு முன்னே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள் என்று அவர் தாய்மார்கள் சொன்னார்கள்.
அதனால் அவர் குருடனாய் இருந்த அவனை இரண்டாம் நாள் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்போது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்போது அவர் அவனை நோக்கி வைத்து, நீ அவனுடைய சீசர், நாங்கள் மோசையினுடைய சீசர், மோசையினுடைய தேவன் பேசுகிறார் என்று அறிவோம், இவர் எங்கிருந்து வந்தவர் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்கள் ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனத்திலிருந்து வந்திருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டார் என்றார். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டது இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறாய் என்றார். அதுக்கு அவர், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடன் பேசுகிறவர் அவர் தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிகள் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்போது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராக இருக்கும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார். அவரோடு கூட இருந்த பரிசேயர் சிலர் இவைகள் கேள்விப்பட்ட போது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். ஆமென். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் இருக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளில் மெச்சுவனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடக்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருந்தபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியருக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடும் என்றார். இந்த உவமைகளை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்ன உவமைகளின் கருத்தை அறியவில்லை. ஆனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆட்டுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களுமா இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானும் வாசல். என் வழியால் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறான். மெய்ப்பனாய் இருக்கிறவன் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனால் கூலியால் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மெய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளை அறிந்தப்பட்டிருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொண்டு வருகிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவன் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளைகளை என் பிதாவினிடத்திலே பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனங்கள் நிமித்தம் யூதர்களுக்குள்ளே மறுபடியும் பிரிவு உண்டாயிற்று. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறு சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடர்களுடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமோ என்றார்கள். பின்பு எருசலேமிலே தேவாலய புரதிஷ்டை பண்டிகையில் அந்த மாறி காலமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாயிருக்கிறீர், நீ கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும் என்றார்கள். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளையே என்னை குறித்து சாட்சி சொல்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலமும் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர்கள் மேல் கல்லறையின்படி கற்களை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என்மேல் கல்லறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அதற்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லறிகிறதில்லை. நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தூசணம் சொல்கிறபடினால் உண்மையில் கல்லறிகிறோம் என்றார்கள். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதே உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? வேத வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியங்கள் தவறாக இருக்கா? பிதாவினால் பரிசுத்தமாக்கப்படும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூசணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்வதே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரில் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு இந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். இதன் நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவர்கள் கையில் தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். அவரிடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஆமென். யோவானிலிருந்து சுவிசேஷம் 11வது அதிகாரம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவர்களாகிய லாசரு என்னும் ஒருவனும் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினாலே அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரியாகிய லாசரு வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவர்கள் வியாதியாக இருக்கிறார் என்று சொல்ல அவருக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விரும்புவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரன் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலேயும் அவருடைய சகோதரி இடத்திலேயும் லாசரு இடத்திலேயும் அன்பாயிருந்தார்.
அவர் வியாதியா இருந்திருக்க அவர்கள் கேள்விப்பட்டிருந்த பொழுது தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கினார்கள். அதன் பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நாம் மறுபடியும் யூதியாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீசர்கள், ரவி, இப்பொழுது தான் யூதர்கள் உண்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவரிடத்துக்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை காணாதபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடருவான் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்களை நோக்கி, தம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதுக்கு அவனுடைய சீசர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமாய் அடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார்கள் என்று நினைத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, லாசர் மரித்து போனார் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதற்கு ஏதுவாக உண்டு. உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனது போவோம் வாருங்கள் என்றார். அப்போது திரும்பி எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படிக்கு நாம் போவோம் வாருங்கள் என்றான். இயேசு வந்தபோது அவன் கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்போது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உங்களுக்கு தந்திருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெரிந்திருப்பான் என்றார். அதுக்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவன் உயிர் தெரிந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றான். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசியாதவன் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசியாமல் என்றார். அதுக்கு அவள், ஆண்டவரே, நீ உலகத்தின் வருகிறவரான தேவகுமாரனான கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகள் சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாக இருந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மரியாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்போது வீட்டிலே அவளோடு கூட இருந்தவர்களும் ஆழ்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யூதர்கள் மரியாதை சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறை இடத்தில் அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இந்த இடத்திற்கு சமீபமாய் வந்து அவளை கண்டவுடனே அவள் பார்த்து விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவன் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவள் அவனை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்றார்கள். அவர்கள் சிலர், இவனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்கும் பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்போது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கல்லறை இடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது. அதுமேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரிகளாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்போது 4 நாள் ஆயிற்று என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மையை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் இப்போது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரத சீலைகளினாலே கட்டப்பட்டது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவரை நோக்கி, இவனை கட்டில் அழுத்து விடுங்கள் என்றார். அப்போது மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவருக்கு விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்கள் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்கள் அறிவித்தார்கள். அப்போதுதான் ஆசாரியர் பரிசேயர் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்போது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தை ஜனத்தையும் அழித்து போடுவார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவன், அந்த வருஷத்தின் பிரதான ஆசாரியனுமாகிய காய்வா என்பவன், அவரை நோக்கி, உங்களுக்கு ஒன்று தெரியாது, ஜனங்கள் யாரும் கேட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்குள்ளாக மறித்து நமக்கு நலமாக இருப்பது என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல், அந்த வருஷத்தில் பிரதான ஆசாரியனாக இருந்தபடினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மறித்து போகிறார் என்றும், அந்த ஜனங்கள் மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று சேர்க்கத்தக்கதாக மறித்து போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாக சொன்னார். அந்த நாள்கள் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியிடமாய் யூதர்களுக்குள்ளே சஞ்சரியாமல் அவரிடம் விட்டு வனத்திற்கு சமமாக இடமாகிய எப்பிராயீம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீசர்களோடு கூட தங்கியிருந்தார். யூதருடைய பாஸ்கா பண்டிகை சமமாக இருந்தது. அதுக்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போயிருந்தார்கள். அங்கே அவர்களை இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்துக்கு நிற்கையில் ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக் கொண்டார்கள். பிரதான ஆசாரியர் பரிசேயர் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருந்த இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். யோவானின் சுவிசேஷம் 12வது அதிகாரம். பாஸ்கா பண்டிகை 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பினர். லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவரும் இருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார். லாசரும் அவரோடு கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாக இருந்தான். அப்போது மரியாள் வெளியேறப்பட்ட கலகமில்லாத நலதம் எனும் தைலத்தை ஒரு நாத்தில் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமையால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்போது அவருடைய சீசரில் ஒருவன், அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத், இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விட்டு தரித்திரருக்கு கொடுக்காமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனால் படினாலும் பணத்தை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் படினாலும் இப்படி சொன்னான். அப்போது இயேசு, அவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணவும் நாளுக்கு ஆக இதை வைத்திருந்தான். தரித்திரர் எப்பொழுது உங்களிடத்தில் இருப்பார்கள், நான் எப்பொழுது உங்களிடத்தில் இல்லை என்றார். அப்பொழுது யூதரிடத்திலான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசு நிமித்தம் மாத்திரமல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பிய லாசருவை காணும்படியாக வந்தார்கள். லாசரு நிமித்தமாக யூதர்கள் அநேகர் போய் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள்.
மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலையை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படிக்கு புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேலே ஏறி போனார். இவர்கள் அவர்கள் சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை போய் அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிற போதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கொண்டார்கள். அன்றையும் அவரோடு கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினாலே அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்போது பரிசேயர் ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறது எல்லாம் வீண் என்று அறிந்திருக்கிறது இல்லையா? இதோ உலகமே அவருக்கு சென்று போய் கேட்டார்கள். பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் திரைக்க இருந்தார்கள். அவர்களில் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரனாகிய பிலிப்பு இடத்திலே வந்த ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தார். பின்பு அந்திரேயா பிலிப்புவும் அதை இயேசுக்கு அறிவித்தார்கள். அப்போ இயேசு அவரை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும் படியான வேலை வந்தது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தாதாக மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தின் தன் ஜீவனை விளக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் என்னை பிதா பின்பற்ற கடவான். நான் அங்கே இருக்கிறேன், அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யாத ஆனால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்படி ஆத்மா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை ஆயிற்று, என்னை இரட்சியம் என்று சொல்லுவேனோ? ஆகவே இந்த வேலைக்குள்ளே வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்போது மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே இருந்து கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். பேசுகிற தேவதூதன் அவரோடு பேசினார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என்ன மட்டும் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் படிக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தாம் என்ன விதமாக மரணிக்கப் போகிறதா என்பதை குறிக்கும் படிக்கப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்த வேண்டும் என்பது எப்படி சொல்லுகிறேன்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார். அதுக்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளிலே நீங்கள் அகப்படாத படிக்க ஒளி உங்களுக்குள்ளே இருக்கிறவர். அப்படினாலும் நடவுங்கள். இருளிலே நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஒளி உங்களுக்குள்ளே இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும் படிக்க ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மாறினார். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசியாதவன் யார்? கர்த்தருடைய பேர் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா இன்னும் அவர்கள் கண்களினாலே காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கிறபடிக்கு நான் அவருடைய ஆரோக்கியமாக இருக்கும் படிக்கும் அவருடைய கண்கள் அவருக்கு குருடாக்கி அவர் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமை கண்டு அவரை குறித்து பேசும்போது இவைகளை சொன்னார். ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவாலயம் வருகிற மகிமையினாலும் மனுஷனால் வருகிற மகிமை அதிகமாக விரும்பினார்கள். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசம் இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் எவனோ இருளில் இல்லாதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். ஒருவரின் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயத்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயத்தீர்க்காமல் உலகத்தை ரசிக்கவே வந்தேன். என்னை தள்ளி என்னை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவன் அவனை நியாயத்தீர்க்கிறேன். நான் சொன்ன வசனமே அவர்களை கடைசி நாட்கள் நியாயத்தீர்க்கும். நான் சுயமாக பேசவில்லை. நான் பேச வேண்டிய என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவை கட்டளைகளை நித்திய ஜீவனாக இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். பாஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதா இடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களில் அன்பை வைத்தபடியே முடியப்படிந்த அவரது அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனான யூதாஸ் காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததை தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டிருந்து வஸ்திரங்களை அகற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்திலே தண்ணீரை வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என்னை கால்களை கழுவலாமா என்றார். இயேசு அவனுக்கு உத்தரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேலும் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உமக்கு பங்கில்லை என்றார். அது சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலைகளையும் கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தான் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆக எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்தபடினால் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரத்தை தைத்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்தார். அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவிட உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்வது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானன் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவருடைய பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் ஆக்கியமுள்ளவர்களாயிருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகியும் வேதவாக்கியம் நிறைவேறுவதற்காக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்குவான்.
அது நடக்கும்போது நான் அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அனுப்பினவருடைய ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பின வரைக்கும் ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இவரை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்போது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீசர்கள் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசனாய் ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படிக்கு சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்போது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை துவைத்து ஏவன் கையை கொடுப்பேன், அவன் தான் என்று சொல்லி துணிக்கை துவைத்து சீமோன் குமாரனாய் யூதாஸ் காரியத்தில் கொடுத்தார். அந்த துணிக்கை அவர் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாக செய்கின்றார். அவர் இப்படி அவனுக்கு சொன்ன கருத்தை வந்திருந்த விட ஒருவன் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலும் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படியாகவும் தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படியாக இயேசு அவனோடு சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது இராக்காலமாக இருந்தது. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு இப்பொழுது மனசுக்குமார் மகிமைப்பட போகிறார். தேவனாலும் அவரிடத்தில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரை மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகிற இடத்துக்கு நீங்களும் வரக்கூடாது. நான் இவர்களோடு சொன்னது போல இப்பொழுது உங்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன், நீங்கள் ஒருவரோடு அன்பாயிருங்கள். நான் உங்களுக்கு அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரோடு அன்பாயிருங்கள் என்ற உறுதியான கட்டளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரோடு அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது என் பிதாவே வரக்கூடாது, என் பின்னே வரக்கூடாது, இப்படி என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்போது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்கு என் ஜீவனை கொடுப்பேன் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, எனக்கு ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறக்கடிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமாவை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதா எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிடம் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை ஏன் சுயமாய் சொல்லவில்லை? என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதா என்னிடம் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் ஏன் கிரியை நிமித்தம் என்னை நம்புங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தான் செய்வான், இவையை பார்க்கிற பெரிய கிரியைகளை செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனுக்கு அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இஸ்காரியோத் யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனத்தை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் பேசுகிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதாக இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. நான் யோவான் என்றும் நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவின் இடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனென்றால் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாக பேசுகிறதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவிலும் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படி இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவனை விட்டு போவோம் வாருங்கள் என்றார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இதில் கனி கொடாதிருக்கிற கொடியதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்போது சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னை நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. போல நீங்களும் என்னிடத்தில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உணர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்ந்து அக்கினியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசர்களாக இருப்பீர்கள்.
பிதா என்னிலும் அன்பா இருக்கிறது போல நான் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கிற படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் கைக்கொள்வீர்களானால் சிநேகிதர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஏனென்றால் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னமே என்னை பகைக்கிறது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தார் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிந்திக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்கள் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பாய்க்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நினைவு கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடினால் என் நாமத்தின் நிமித்த இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நான் வந்து அவரிடத்திலே பேசாதிருந்தானால் அவனுக்கு பாவம் இராது. இப்பொழுது தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவை பாய்க்கிறான். வேறொருவன் செய்யாத கிரைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தை எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருவருமாகிய சத்திய ஆவியாய் தேற்றவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்கள் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். நீங்கள் இடர் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்வான். தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருந்தபடினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பின இடத்துக்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களுக்கு ஒருவருக்கும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினாலே உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளர் உங்களிடத்து வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்து போகிறபடினால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்படுகிறதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தன்னுடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினாலே என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவுடையவைகளை யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவான இடத்துக்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் சிலர் நான் பிதாவிடத்துக்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் அவர் தமிழனே சொல்லுகிற காலத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டது வந்து கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன அவர் சொல்லுகிறது என்ன என்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படிக்கு அவர்கள் விரும்புகிறது இயேசு அறிந்து அவரை நோக்கி கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இத்தகைய அளவுக்கு பிரவச காலம் வந்தபோது அவர் துக்கம் அடைகிறார். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தை பெற்றெடுக்கிறார். சந்தோஷத்தினாலே அற்புதம் உபத்திரவத்தை நினையால் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைகிறீர்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு காண்பிப்பேன். அப்போது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவன் உங்களிடத்திலிருந்து எடுத்துக் போட மாட்டான். அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்போது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும் படிக்க பெற்றுக் கொள்வீர்கள். இவைகளை நான் உண்மைகளாக உங்களுடன் பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உண்மைகளாக உங்களுடன் பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்நாட்களில் நீங்கள் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்கு பிதாவை நான் கேட்டுக்கொள்வது என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதா தாமே உங்களுக்கு சிநேகிதராக இருக்கிறார். நான் பிதாவிடத்தில் புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, இதோ இப்போது நீர் உண்மையாக பேசாமல் வெளிப்படையாக பேசுகிறீர். நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவர் உண்மை வினாவ வேண்டியதில்லை என்றும் இப்போது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்போது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவன் தன் இடத்துக்கு போய் தன்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வரப்பு வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகள் உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். இயேசு இவர்களை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும் படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். உண்டான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்போது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உலகம் உண்டானவை என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள்.
நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. என்னுடையவைகளை யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்திலேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் தம்மை போல உண்டாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கிறீர்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக் கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க கேட்டின் மகன் கெட்டுப் போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப் போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்களின் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லியிருக்கிறேன். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தில் உள்ளது போல அவர்களும் உலகத்தார்கள் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைக்கிறது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தில் உள்ளது போல அவர்களும் உலகத்தால் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தைகளினால் என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்க நீர் என்னிடத்தில் நான் உங்களிடத்தில் இருக்கிறது போல அவர்களும் நம்ம ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நான் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும் படிக்கு நீர் எனக்கு மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேடினவர்களாக இருக்கும் படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல அவர்களிடத்தில் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னில் இருக்கிறபடி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் இங்கே இருக்கிறேன், அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். நீதியினுள்ள பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவரிடத்தில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசர்களோடு கூட கெதரோன் எனும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீசர்களும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீசரோடு கூட அடிக்கடி அங்கே போயிருக்கிறபடினால் அவரை காட்டிக் கொடுக்க யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தார். யூதாஸ் போர்ச்சேவர்களுக்கு கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவரிடத்துக்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர் பிரதி உத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரோடு கூட நின்றான். நான் தான் என்று அவரிடத்திலே சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதி உத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களை ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேற்றதாக இப்படி நடந்தது. அப்போது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் வலது காலாக வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பேர். அப்போது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அப்போது போர்ச்சேவர்கள் 1000 பேருக்கு செய்வதற்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரனும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவரிடத்தில் கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்துக்கு பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாக இருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாப்பிடுறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. சீமோன் பேதுரு வேறொரு சீசனும் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள். அந்த சீசன் பிரதான ஆசாரியன் அறிமுகமானவனாக இருந்ததினாலே இயேசுவோடு கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். வேறு வாசகர்களே வெளியே நின்றான். அப்போது பிரதான ஆசாரியருக்கு அறிமுகமானவனாக இருந்த மற்ற சீசன் வெளியே வந்து வாசலுக்காக உங்களோடு கூட பேசி பேதுரை உள்ளே அழைத்துக் கொண்டு போனான். அப்பொழுது வாசல் காக்க வேலைக்காரி பேதுரை நோக்கி நீ வந்து மனுஷனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றான். அவன் நான் அல்ல என்றான். குளிர்காலம் இருந்தபடினாலே ஊழியக்காரர்கள் சேவர்களும் கரி நெருப்பு உண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவிடத்தில் அவருடைய சீசரை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக நான் வெளியரங்கமாக உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வர தேவாலயத்திலேயும் இப்பொழுது உபதேசித்தேன். அந்த காலங்களிலே நான் ஒன்றும் பேசவில்லை. தருணத்தில் நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவரிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றார். இப்படி அவர் சொன்ன போது சமீபத்தில் நின்ற சேவகர் ஒருவர் பிரதான ஆசாரியன் இப்படி உத்தரவு சொல்கிறது என்ன? இயேசு அதை அறிந்தான். இயேசு அவரை நோக்கி நான் தகாத விதமாய் பேசுவதானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினதாற்றில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். பின்பு அண்ணா என்பவர் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு அவரை கட்டுவராக அனுப்பினார். சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்போது சிலர் அவனை நோக்கி நீயும் அவனோடு சீசரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன் நான் அல்ல என்று மறுதளித்தான். பிரதான ஆசானுடைய வேலைக்காரியில் பேதுரு காதார வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி நான் உன்னை அவனோடு கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்தான். உடனே சேவல் கூவிட்டு அவர் காய்பாவனத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதி அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடிய காலமாக இருந்தது. திருட்டுப்படாமல் ஆஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள்ளே பிரவேசியாது என்றார்கள். அதனால் பிலாத்து அவரிடத்திலே வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றார். அவர் இவனுக்கு பிரதி உத்தரமாக இவன் குற்றவாளியாகிறாவிட்டால் இவன் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி இவனை நீங்கள் கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தேடுங்கள் என்றார். அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கணை செய்யாமல் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். தாம் இன விதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தைகள் நிறைவேறும் இப்படி சொன்னார்கள். அப்போது பிலாத்து மறுபடி அரண்மனைக்குள்ள பிரவேசித்து இயேசுவை அழைத்து யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். இயேசு பிரதி உத்தரமாக நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உங்களுக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதி உத்தரமாக நான் யோதனா
உன் ஜனத்துக்கும் பிரதான ஆசாரியருக்கும் உன்னை என்னிடத்தை ஒப்புக் கொடுக்கிறார்கள், நீ என்ன செய்தா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதே, ஆனால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடுகிறார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்றார். அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சியை கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே உலகத்துக்கு வந்தேன். சத்தியத்தை எவனும் என் சத்தியம் கேட்கிறான் என்றார். அதுக்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதரிடத்தில் வெளியே வந்து, நான் அவரிடத்தில் ஒரு குற்றம் காணேன். பாஸ்கா பண்டிகை நான் உங்களுக்கு ஒருவன் விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டு. ஆகையால் யூதருடைய ராஜாவாக்கிய நான் உங்களுக்கு விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்போது அவர் எல்லாரும் இவனை அல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்தபடி பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். அப்போது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சவர்கள் முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவர் கொடுத்து, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனுக்கு ஒரு குற்றம் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியை சிவப்பு அங்கேயும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்போது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையிலே அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதுக்கு பிலாத்து, நீங்களோ இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனுக்கு ஒரு குற்றம் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினால் இந்த நியாய பிரமாணத்தின்படியே இவனை சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்டபோது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கிருந்து வந்தவர் என்றான். அதற்கு இயேசு மறுத்து ஒன்றும் சொல்லவில்லை. அப்போ பிலாத்து, நீ என்னுடனே பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பக்கத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படாது என்றால் என்மேல் நமக்கு ஒரு அதிகாரம் இல்லாது, ஆனபடினாலே என்னை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அப்போ அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவிற்கு அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்டபோது இயேசு வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தி மேடையுடைய இபிரேயர் பாஷையிலே கபஸ்தா என்னும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயஸ்தானத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பாஸ்காவுக்கு ஆயத்த நாளுக்கும் ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதுக்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர் சிலுவையிலே அறையும்படிக்கு அவருக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர் இயேசுவை பிடித்துக் கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரையும் 2 பக்கத்தில் இயேசுவை நடுவில் சிலுவையில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விநாசத்தை எழுதி சிலுவை மேல் போட்டுவிட்டார். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாக இருந்தபடினால் யூதர்கள் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்க, லத்தீன் பாஷையில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். போர்ச்சவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவர்களும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கிகளை எடுத்தார்கள். அந்த அங்கி கையால் இல்லாமல் மேல் தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டிருந்தது. அவர் இதை நாம் தெரியாமல் யாருக்கு வருவோம் என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடைமைகள் மேல் சீட்டு போடுவார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவர்கள் இப்படி செய்தார்கள். இயேசுவை சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாலும் மகத்திலேன மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகில் நின்று தமக்கு அன்பா இருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, இதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு எல்லாரும் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர் கற்காலான காடியை தைத்து இயேசு தண்டுகளில் மாட்டி அவர் வாயின் இடத்தில் நீட்டினார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாயிருந்தபடினால் அந்த ஓய்வு நாளில் சிலுவையிலே இல்லாதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவிடத்தில் போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படியாகவும் உடலை எடுத்து போடும்படியாகவும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடியே போர் செய்தவர்கள் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினுடைய கால் எலும்பையும் மற்றவருடைய கால் எலும்பையும் முடித்தார்கள். அவர் இயேசுவிடத்தில் வந்து அவர் மறைத்திருக்கிறதை கண்டு அவருடைய காலங்களை முறிக்கவில்லை. அதிலும் போர் செய்வதர் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விழாவிலே குத்தினார். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு நான் சொல்லுகிறது மெய்யாகவே அவன் அறிந்திருக்கிறேன். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்களுக்கு குத்தினவருடைய நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறு வாக்கியம் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு ஐமத்திய ஊரானும் யூதருக்கு பயந்ததினாலே இயேசுக்காக அந்தரங்க சீசனாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படிக்கு பிலாத்துவிடத்திலே உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரி போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராட்டர் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதரை அடக்கம் பண்ணும் முறையின்படி அதை சுகந்த வாக்குகளோடு சீலையை சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு காலமும் ஒருவன் வைக்கப்படாது என்ற ஒரு புதிய கலரை இருந்தது. இவருடைய ஆயத்த நாளாயினபடினாலே அந்த கலரை சமீபம் இருந்தபடினாலே அவ்விடத்தில் இயேசுவை வைத்தார்கள். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆவது அதிகாரம். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகத்திலேன மரியாலும் கல்லறை இடத்திலே வந்து கல்லறையை அடைத்திருக்க கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலேயும் இயேசு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலேயும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்கே என்று தெரியவில்லை என்றார்.
அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசர்களும் கல்லறை இடத்தில் போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்க மற்ற சீசர்கள் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்தில் வந்து அதுக்குள்ளே குனிந்து பார்த்து சீலை கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலை கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுட்டியிருந்த சீலை மற்ற சீலையுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருப்பதையும் கண்டான். முந்தி கல்லறை இடத்திலே வந்த மற்ற சீசன் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இன்னும் அந்த சீசன் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அப்படி அழுது கொண்டிருக்க அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களால் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவர் அவரை நோக்கி, ஸ்திரியை ஏன் அழைக்கிறார் என்றார்கள். அதுக்கு அவள், ஏன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு இருக்கிறதை கண்டார். ஆனால் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவரை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழைக்கிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீ அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எங்களுக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். இயேசு அவரை நோக்கி, மரியாதை என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரப்புனி என்றார். அதற்கு போகிறேன் என்று அர்த்தமா. இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திலும் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்துக்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். மகத்தின மரியாள் போய் தான் கருத்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தார். வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலமான வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் கூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே என்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தங்களுடைய கைகளையும் விழாக்களையும் அவர்கள் காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவரை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவராகிய திதிமி எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாவிலேயே விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவரோடு கூட இருந்தான். கதவு பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டு, என் கைகளை பார், உன் கையை நீட்டு, என் விழாவிலே போடு, அவிசுவாசமாய் இராமல் விசுவாசமாய் இரு என்றார். தோமா பிரதித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதுக்கு இயேசு, தோமாவை நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தம் சீசர்களுக்கு முன்பதாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கப்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையப்படியாகவும் இவைகள் எழுதப்படுகிறது. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திரிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானான் ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீசரிலே வேறு 2 பேரும் கூடியிருந்த போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன்பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உங்களோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் அகப்படவில்லை. விடிய காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவர் இயேசு என்ற சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிப்பதற்கு ஏதாவது உங்களுக்கு உண்டா என்றார். அதற்கு அவர் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்போது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்போது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆனால் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாது இருந்தபடியினால் தன் வெண்சட்டையை தட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் அக்கறைக்கு ஏறக்குறைய 200 மூட தூரத்தில் இருந்தபடினால் படவிலிருந்து கொண்டு மீன்களுக்கும் வலைகளை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர் கரையில் வந்திருந்த போது கலைநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்து மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்கள் நிறைய வலையை கரையில இழுத்துக் கொண்டு எத்தனை மீன்கள் இருந்தாலும் வலை கிளியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போதும் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்திருந்தபடியால் அவர்களில் ஒருவனும் நீ யார் என்று கேட்க துணியவில்லை. அப்போது இயேசு வந்து அப்பத்தை மீறி எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து பின்பு தம்முடைய சீசர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவான் குமாரனாகிய சீமோனே, இவர்களையும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். அவர் என் ஆண்டுகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதுக்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர்களின் ஆண்டுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவன் நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆண்டுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளம் வயதுள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்கள் நடந்து தெரிந்தாய். நீ முது வயதுள்ளவனா இருக்கும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறித்தும்படிக்கு இப்படி சொன்னார். அவர் இதை சொல்ல முடித்த பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் போஜனம் பண்ணுகையில் அவன் மார்பு சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். அதுக்கு இயேசு, நான் வருவாங்க இவனுக்காக எனக்கு சித்தமானவனுக்கு நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மறிப்பதில்லை என்று பேச்சு சவாலுக்குள்ளே பரம்பிட்டு, ஆனாலும் அவன் மறிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வரும் அளவு இவனுக்கு இருக்க எனக்கு சித்தமானார், உனக்கு என்ன என்று சொன்னார். அந்த சீசன் இவைகளை குறித்து சாட்சிகளை கொடுத்து இவைகளை எழுதினவன் அவருடைய சாட்சி மெய்யா என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படுகிற புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன் என்றான். ஆமென்.